ஹாய் அன்பு உள்ளங்களே! இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை மார்னிங் பண்ணிட்டேன். அதோட வீடியோ தான் இது. பால்கார் வருவார் பால் பாத்திரம் வாசல்லே வச்சுருக்கேன். நேற்று வீடியோவில் கேட்டிருந்தீங்க, இவ்வளோ பூ உங்கள் செடியில் பூக்குதா? ஆமாங்க, ஒரே செடியில் இவ்வளோ பூ பூக்குது. ஆக்சுவலாக நாங்கள் சின்னதாக இங்கே வச்சோம். இப்போ 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருச்சு. அதுக்கு அம்மா நிறையா சேர்க்குறாங்க. ஸோ அதனால தான் அது இவ்வளோ க்ரோவாக இருக்குது. ஒரு ஈவினிங் மட்டுமே இவ்வளோ பூ பூக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி படம் ஃபுல்லாகவே இந்த பன்னீர் ரோஸால் அழகா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்லாம் வச்சு சாமிக்கு நல்லா பூ வச்சு அது ஒரு மங்களகரமாக பார்க்குறப்ப நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக பூ வச்சு அந்த விளக்கு, அந்த சாம்பிராணியோட ஸ்மெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இப்படி தான் பூஜை ரூம் இருக்குன்னு நான் நினப்பேன். இது வீட்டில் இன்னும் அழகா இருக்கும். என்னால் இங்கே இவ்வளோ தான் பண்ண முடியும். குட்டி குட்டி சிலை கொண்டு வந்திருக்கேன். அதோட சிலையோட டீட்டெயிலாம் கேட்டிருந்தீங்க. நான் அப்புறமேல் தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கேன். பட் என்னென்ன சாமி வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். முருகனுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையிலே பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக 15 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. நான் டியூஸ்டே ஆரம்பித்தேன். இந்த டியூஸ்டே பார்த்திங்கன்னா 15 டேஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏர்லி மார்னிங் நம்ம அமைதியாக அந்த சைலண்ட்டாக நம்ம ஒரு சாமிக்கு ரெடி ஆகிட்டு 4 o'clock எழுந்திரிப்பேன். நான் ரெடி ஆகிட்டு ஒரு 4:30 4:45க்கு நான் பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ரெடி பண்ணுவேன். வாசலில் கோலம் போட்டு வாசலில் ஒரு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பூ, அப்புறம் என்னால் முடிஞ்சது நான் டெய்லி ஒரு பழம் இல்லாட்டி டேட்ஸு வைப்பேன். அப்புறம் சுகர் கூட நான் வைப்பேன், பால் வைப்பேன். எனக்கு அன்றைக்கி மார்னிங் என்ன இருக்கோ அதை நான் வைப்பேன். நீங்கள் இந்த ஏர்லி மார்னிங் கும்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஆக்டிவிட்டியாக நம்ம அந்த டே ஃபுல்லாக இருப்போம். அப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயும் போல் அந்த நட்ஸு போட்ட மில்க் ஷேக்குங்க, அப்புறம் பீட்ரூட் ஜூஸு, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு நேற்று எங்கள் அம்மா பண்ணாங்களே இந்த கம்மங்கூழ் அது, அப்புறம் நேற்று வச்ச கருவாட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாங்க. இது அம்மா வீட்டிலே ரெடி பண்ணது. ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். பாய் அன்பு உள்ளங்களே!